ஹலோ விஜய். ஓகே விஜய், ஓகே. ஓகே, இப்போ ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் பார்ப்போம் எப்படின்னு. ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ்க்கு சேம் கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் போகிறேன். அதுக்கு ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக 2-3 செட்டப்ஸ் மட்டும் பண்ணணும். அது பண்ணிடுறேன். அதுக்கு நான் அடிஷ்னல் செட்டப்ஸ்க்காக இந்த சைடில் இருக்கும். அடிஷ்னல் செட்டப்ஸ், செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போகிறேன். இதில் இப்போது எதுக்காக ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் போகிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் ஈச் டிரான்சாக்ஷன்ஸையும் ரீகன்சிலேஷன்ஸ் ஒவ்வொன்றா இந்த சைடு லெஃப்ட் சைடில் சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸ், சாரி ரைட் சைடில் சிஸ்டம் டிரான்சாக்ஷன், லெஃப்ட் சைடு ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் ரெண்டையும் கிளிக் பண்ணி நம்மளால் மேனுவலாக ரியல் டைமில் பண்ண முடியாது. ரியல் டைமில் நிறையா டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ஸில் என்ன பண்ணுவோம்னா, மேனுவல் ரீகன்சிலேஷன் நமக்கு ஃபீல் ஆகும் டிஃபிகல்ட்டிஸாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மெனி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது ஆட்டோ ரீகன்ஸ் ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் ஆப்ஷனுக்கு போவோம். ஓகேயா? அதில் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு அடிஷ்னல் செட்டப்ஸ் சிஸ்டமில் பண்ணணும். அது என்னென்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரீகன்சிலேஷன் மேட்சிங் ரூல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரூல் செட்டு க்ரியேட் பண்ணுவோம். அது எதுக்குன்னா, குரூப் பண்ணுறதுக்காக மேட்சிங் ரூல் க்ரியேட் பண்ணுவோம். மேட்சிங் ரூல் செட்டோட அட்டாச் பண்ணுவோம். அதை நம்ம பேங்க்கோட அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்ம ரீகன்சிலேஷன் ரன் பண்ணுறப்போ அது டிஃபால்ட்டாக பிக் ஆகும். ஓகேயா? அதுதான் ஆட்டோ ரீகன்சிலேஷன் சொல்கிறது. ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷன்ஸ் மேட்சிங் ரூலுன்னு ஒன்று இருக்கும். அது க்ரியேட் பண்ணுறேன். கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் வரேன். மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆல் டாஸ்க் கொடுங்க. ஓகே, சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மேனேஜ் பேங்க் ஓகே மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷன் மேட்சிங் ரூல்ஸ் இங்கே இருக்குது. இந்த ரூலை கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ரூல் க்ரியேட் பண்ணணும். இது மாதிரி ஓகேயா? இவங்க க்ரியேட் பண்ணுறதுருக்க மாதிரி இப்போ நான் க்ரியேட் கொடுத்து நம்ம பியூடி மேப்பிங் ரீகன்சிலேஷன் மேப்பிங் ரூல்னு போட்டிருக்கேன். ஓகேயா? இதே நான் கீழேயும் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன் சோர்ஸுக்கு இந்த ரூல் பிக் ஆகணும், பேபிள்ஸு ரிசீவபிள்ஸாக இருந்தாலும் பிக் ஆகணும் சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, மேட்சிங் ரூல் டைப்புன்னு இருக்கும். 1 to 1 கொடுப்போம் மோஸ்ட்டாக. 1 to 1னா மேட்சிங் க்ரைட்டீரியா 1 to 1 ஏன் கொடுக்குறோன்னா, ஒன்ஸ் இங்கே அமௌண்ட்டு டிஃபால்ட்டாக சிஸ்டம் வந்து எடுத்துக்கும். இல்லாட்டி ரீகன்சிலேஷன் ரெஃபரன்ஸை மேப் பண்ணுமா, இல்லை டேட்டை வச்சா, இல்லை டிரான்சாக்ஷன் டைப்பை வச்சான்னு. இதில் நம்ம டேட்டும் யூஸ் பண்ணுவோம் ரியல் டைமில். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸும் யூஸ் பண்ணுவோம். இது பிட்வீன் சிஸ்டம் வந்து கிராஸ் செக் பண்ணுறது எதை பிட்வீன் சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த ரெண்டுக்கும் இடையில என்னென்ன மேட்சிங் க்ரைட்டீரியா சிஸ்டம் வாண்ட் டு செக், அந்த இது தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மேட்சிங் டைப் 1 to 1 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. 1 to மெனி இருக்கும். இந்த ரெண்டில் ஒன்று ரியல் டைம்ஸில் யூஸ் பண்ணுவோம் 1 to 1. நெக்ஸ்ட்டு இப்போ நான் இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூலில் சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா மேட்சிங் ரூல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ண மேட்சிங் ரூல் செட்டோட அட்டாச் பண்ணுறேன். அது கீழே இருக்கும், மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷன் ரூல் செட். இந்த ரூல் செட்டில் நான் ஒரு ரூல் செட்டு க்ரியேட் பண்ணி க்ரியேட்டில் பியூடி ரூல் செட்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே க்ரியேட் கொடுக்குறேன். மேட்சிங் ரூல்னு கேட்குதா? இதில் நம்ம க்ரியேட் பண்ண ரூல் கொடுத்தோம்னா வந்துடும். டாலரன்ஸ் ரூல் நான் க்ரியேட் பண்ணல. டாலரன்ஸ் ரூல்னால் என்னன்னா, உங்களுக்கு இப்போது டிஃப்ரென்ஸ் வருதுல்ல, டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு அந்த மேனுவல் ரீகன்சிலேஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. 0.0 இருந்துச்சு.
அதில் மேக்ஸிமம் 10% வரை டாலரன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ 800 அமௌண்ட் இருக்குன்னா, எயிட் 809.00 வந்துச்சுன்னா, அந்த டப் 0.9 இருக்குல்ல, அது வந்து எங்கே போகணும்னு சொல்லி அந்த இதுதான் டாலரன்ஸில் வரும். அது டாலரன்ஸ் ரூல் வெரி டிஃபைன் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட் வந்து டாலரன்ஸில் போயிடும், அந்த எக்ஸஸ் அமௌண்ட். ரியல் டைம்லேயுமே டாலரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டாலரன்ஸ் மேண்டேட்ரியாக க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேட்சிங் ரூலை நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரூல் செட்டை வந்து அக்கௌண்ட்ஸோட அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் போயிட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் வந்து பிஓஎஃப்ஏன்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த 286069 யூஸ் பண்ணிருக்கேன். இதை எடிட் கொடுத்து இதில் ஆட்டோ ரீகன்சிலேஷன் ரூல் செட்டுன்னு இருக்குமே, கண்ட்ரோல்ஸில் இருக்கா செக்யூரிட்டிஸில் இருக்கான்னு தெரில, அது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். மேனுவல் ரீகன்சிலேஷன் டாலரன்ஸ் ரூலு ஆ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, RS03 சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன், நம்மளோட ரூல் செட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணி நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். மொபைலில் நீங்கள் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ, விஜய் ப்ரோ? இல்லை, அந்த ரெட்மின்னு இருக்குல்ல 210911. ப்ரோ அதுதான் ப்ரோ. ஓகே ஓகே ஹரிஷ். ஓகே ஓகே. ஏன்னா ஸ்க்ரீனில் மார்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த க்ரீன் கலரில்? ஆமா ப்ரோ, தெரியாம பண்றேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, அதான் கேட்டேன். நோ இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன், டன் கொடுத்துட்டேன் ப்ரோ. இப்போது அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் மாடல் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் ரன் பண்ணோன்னா ரன் ஆகணும். டெஸ்ட்டில் ஆகலை நிறையா வாட்டி, இன்றைக்கி ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்டு ரெக்கன்சிலேஷன்ஸ். இப்போது இதில் டாஸ்க் கிளிக் பண்ணுறேன். இதில் இங்கே பாருங்கள், சப்மிட் ஆட்டோ ரீகன்சிலேஷன்ஸ் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி இப்போது இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். BOFA 2699 சூஸ் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட் ஐடி இதில் நம்மளது நான் க்ரியேட்டே பண்ணல, ஸோ நான் எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் க்ரியேட் பண்ணதை இங்கே சூஸ் பண்ண 2255 க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஆனால் இது நான் சூஸ் பண்ணல. ஏன்னா சிஸ்டமே பிக் பண்ணிக்கிட்டோம் அந்த டேட்டில் இருந்து. நான் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனவரியிலேருந்து வைக்கிறேன், 1 to என் டேட் வந்து செப்டம்பர் வரை வைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற டேஸில் சிஸ்டமே பிக் பண்ணிக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ. ஓகேயா? ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கு இது அதே மாதிரி இதுக்கும் நான் இது வந்து சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸுக்கு கொடுத்து நான் ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். நான் இதை ஷெட்யூல் ப்ராசஸ் போயிட்டு வாட்ச் பண்ணுறேன், மானிட்டர் பண்ணுறேன், ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. எந்த ப்ராசஸ் ரன் பண்ணாலும் நம்ம ஃபியூசனில் ஷெட்யூல் ப்ராசஸ் தான் வருவோம் ப்ரோ. அஸ் அ ஃபங்க்ஷனல் கன்சல்டண்ட்டாக இந்த பேஜில் தான் நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவும் நியூவாக ப்ராசஸ் ரன் பண்ணுறது, எல்டாப் ரன் பண்ணுறது எல்லாமே இந்த பேஜில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இங்கே சர்ச்சில் வந்துட்டு ப்ராசஸ் ஐடியில் நம்மளோட ஐடி கொடுத்து சர்ச் பண்ணால் அது மட்டும் வரும். ஆட்டோ ரீகன்சிலேஷன் சக்சீட் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போது நான் ஹோம் பேஜ் போகிறேன். இப்போது இதை செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் தான். டெஸ்ட்டில் ஆக மாட்டேங்குது சில டைம்ஸு, ஏன்னு தெரியலண்ணா.
ஆனால் இந்த ப்ராசஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கு நம்ம இதுலலாம் ஆகுது டெவ் டெஸ்ட்டு அப்புறம் ப்ராடுலலாம் ஐ மீன் கிளைண்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். அதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸில் இருக்க இன்ஸ்டன்ஸில் ஒர்க் ஆகுது. இதில் செக் பண்ணுறேன் மேனுவல் ரீகன்சிலேஷன்ஸ் போயிட்டு இதை செக் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் நம்ம போட்டோம்னா நம்ம இது வரக்கூடாது ப்ரோ, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம செக் பண்ணுவோம். இந்த இது கொடுக்குறேன், இந்த டிரான்சாக்ஷன் டேட்டு கொடுக்குறேன், ஜனவரி 1 to செப்டம்பர் கொடுத்து ரன் பண்ணேன்னா நம்மளது இருக்கும். இங்கே பாருங்கள், இது மூணும் இருக்கக்கூடாது. ஆட்டோ ரீகன்சைல் ஆகிறப்ப செலக்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிறதும் சரி இங்கே இருக்கிறதும் செலக்ட் ஆகி சிஸ்டமே ரீகன்சைல் பண்ணியிருக்கும். இந்த ரீகன்சைல் டேப் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரீகன்சைல்டு ஆயிருக்கும். புரியுதா ப்ரோ? நம்ம மேனுவலாக ரீகன்சைல் பண்ணோம்ல, அதை இந்த ஜாபை ரன் பண்ணோன்னா நமக்கு ரீகன்சைல் ஆயிருக்கும். ஓகேயா? ஹலோ, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா விஜய்? ஓகே விஜய், நெக்ஸ்ட்டு ஒன்றே ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் கேஷ் ட்ரான்சாக்ஷன் சொல்லி. அப்படின்னா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்கர்கிட்டேருந்து வாங்கிடுறோம், ஓகேவா? வாங்கினதுக்கப்புறம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு எதுவும் பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி அடிஷ்னல் சார்ஜஸ்ன்னு இருக்கும், கரெக்டாக? அதெல்லாம் இருக்கப்போ இப்போது சிஸ்டமில் அது வராது அடிஷ்னல் சார்ஜஸ். ஏன்னா ஃபியூசனில் பேமெண்ட் க்ரியேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ரெசிப்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி வரப்போ சிஸ்டமில் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸே பார்க்க முடியாது. இதே பேங்க் கிட்ட இருந்து வர டாக்குமெண்ட்டில் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும், கரெக்டாக? அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும்போது அதை எப்படி நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ ரீகன்சைல் பண்ணுறப்ப பேங்க் சார்ஜஸ் இருந்தால் அமௌண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும், கரெக்டாக? அப்படி டிஃபர் ஆகுறப்போ பேங்க் சார்ஜஸ் தான் சொல்லி அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, அதுக்கு நம்ம பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி அதுவும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் சிஸ்டமில். ஓகேயா? அது எப்படி க்ரியேட் பண்ணலாம்? பேங்க் ஸ்டேட்மெண்ட் போகிறேன், டாஸ்கில் போயிட்டு மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிட்டு நம்மளோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதில் நம்மளோட நம்பர் எது? ஓகே, ரீகன்சைல் ஆயிருந்தால் தான் இந்த ஸ்டேட்டில் வரும்னு நினைக்கிறேன். இல்லை எக்ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு காட்டணும், பேபிள் அக்கௌண்ட்ஸில் வராது, போஃபால் தான் வரும். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ஐடி லாஸ்ட் 45 டேஸா? ம், காட்டுதா ப்ரோ? ஃபில்டர் அவுட்டில் நம்ம லாஸ்ட் 45 டேஸ்னு வச்சுருந்ததுனால காட்டலை, ஃபில்டர் அவுட் எடுத்தோன்னே எல்லாமே காட்டுது. இதுதான் நான் க்ரியேட் பண்ணியிருந்தது, கரெக்டாக 555 2. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி எடிட் போகிறேன். இங்கே எடிட் ஐக்கான் இருக்குல்ல, எடிட் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ்லாம் நமக்கு அன்ரீகன்சைலில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை ரீகன்சைல் பண்ணணும், ஓகேயா? ஃபஸ்ட்டு ரீகன்சைல் பண்ணிட்டு தான் இந்த பேஜுக்கே நான் உள்ள வரணும். ஏன்னா ரீகன்சைல் ஆன இதை தான் நம்ம பேங்க் சார்ஜஸ் இருக்கிறத அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஜஸ்ட்டு மேனுவல் ரீகன்சைல் போயிட்டு ரீகன்சைல் மட்டும் பண்ணிடுறேன் அந்த அக்கௌண்ட்டை. இப்போது பிஓஎஃப்ஏ எக்ஸ்டர்னல் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ பார்க்குறோம். இதை கிளிக் பண்ணுறேன், இங்கே தான் ஃபஸ்ட்டு ரீகன்சைல் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரீகன்சைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகிறேன், மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் நம்மளோட இதை எடுக்கிறேன், ஃபில்டர் அவுட் ரிமூவ் பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் எண்ட் டேட்டை. இப்போது 222 தான் நம்மளுது இப்போ ரீகன்சைல் பண்ணது. இதை கிளிக் பண்ணுறேன், ரீகன்சைல் ஆயிடுச்சு ஸ்டேட்மெண்ட் லைன்ஸில்.
ஃபஸ்ட்டு நான் எடிட் கொடுக்கணும். டைரெக்டாக அதை கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணி வந்தேன்னா ரீகன்சைல் ஆகிருக்கு. இப்போது இந்த இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ்னு இருக்கா, இப்போ பேலன்சஸ் வரேன். நெக்ஸ்ட்டு இதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் சார்ஜஸில் ஒரு $100 இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை 100 டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் லைன்ஸில் வந்துடுவோம். வந்துட்டு இங்கே க்ரியேட் கொடுக்கணும். கொடுத்தோன்னா இப்போது இதில் உங்களுக்கு லைன் நம்பர் 2ன்னு வரும். இந்த இதில் தான் நான் என்ன பண்ணுவேன், புக்கிங் டேட்டு வந்து நான் என்ட்ரு பண்ணுவேன். என்ன டேட்டுன்றது நம்ம தான் கொடுக்கணும். எந்த பேங்க் சார்ஜஸோ அதோட டேட்ஸை சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், ரெகன்சைல் ரெஃபரன்ஸில் எனி நம்பர் நான் சூஸ் பண்ணிக்கலாம். செக் நம்பர் தான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் கோடு கேட்கும். சேம் கோடாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கோடாகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபீ க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த இது வரப்போ நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தால் டெபிட் கொடுக்கணும், இல்லாட்டி கிரெடிட். நம்ம தானே பேங்க் சார்ஜஸ் கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல, கரெக்டாக? அதனால் டெபிட் கொடுக்குறேன். ஏன்னா பேங்க் சார்ஜஸ் நம்ம தான் பேங்க்குக்கு பே பண்ணுறோம் அடிஷ்னல் சார்ஜஸாக. ஏன்னா அவங்க யாரும் பே பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? அதுக்காக இதை கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன்னா இப்போது உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா சேம் $100 சிஸ்டம் டிரான்சாக்ஷனாகவும் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தானே ரீகன்சைல் ஆகும், கரெக்டாக? இப்போது இதில் 100 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பேங்க் சார்ஜஸாக க்ரியேட் பண்ணியாச்சு 100. ஆனால் சிஸ்டம் படி சிஸ்டமில் அந்த 100க்கு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா சிஸ்டமில் 100 இருக்கணும் அப்படின்னா டாஸ்கில் அதுக்கு தான் நமக்கு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் சொல்லி. டாஸ்க் கிளிக் பண்ணால் எக்ஸ்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கும். இங்கே டாஸ்கில் கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன் இங்கே இருக்கா. இந்த இதில் தான் நம்ம கிரியேட் டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்கள், இதில் கிரியேட் கொடுக்கணும். இது எதுக்கு எக்ஸ்டர்னல் கேஷ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா சிஸ்டமில் அந்த $100 பேங்க் சார்ஜஸ் இருக்கும்ல, பேங்க்கில் வந்திருக்கும் நமக்கு, ஆனால் அது சிஸ்டமில் இருக்காது. அதை இது மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஓகேயா, இதில் டவுட்ஸ் இருக்கா எதுவும் உங்களுக்கு? அங்கே என்ன பேங்க்கில் சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? ரெஃபரன்ஸ் நம்பரு அதே கூட கொடுத்துக்கலாம். அமௌண்ட்டு, டேட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவில் என்ட்ரு பண்ணணும். பே பண்ணல அப்படின்னா சாரி, இங்கே 2 இருக்கும். ஓகேயா, இங்கே அமௌண்ட்டு கொடுக்குறோம்ல ப்ரோ, இதை நீங்கள் டிஃபைன் பண்ணுறது 2. நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் அமௌண்ட் சூஸ் பண்ணணும், இங்கே மைனஸில். இதுவே நம்ம அந்த ₹100 ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸில் இருக்கணும். ஓகேயா, அமௌண்ட் காலமில் இப்படி தான் நம்ம ஃப்ளோ இண்டிகேட்டரை பண்ணுவோம். அங்கே அமௌண்ட்டு போடும்போது நம்ம தான் பே பண்ணுறோம், அதனால் டெபிட் கொடுத்துருந்தேன். அப்போது இங்கே நெகட்டிவில் தான் போடணும். அங்கே கிரெடிட் கொடுத்துருந்தேன்னா நம்ம ரிசீவ் பண்ணுறோம் 100, அப்போ இங்கே பாசிட்டிவில் போடணும். ஃப்ளோ இண்டிகேட்டர் மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டில் இந்த இது ட்ராக் பண்ணுறீங்க இந்த 100 அப்படின்றது தான் இங்கே நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணிட்டு கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம கொடுத்துருவோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஏன்னா நம்ம தான் பே பண்ணுறோம், அதனால் இந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் அமௌண்ட்டு போகும், அதுக்காக தான் இந்த -100ன்றது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்செட் அக்கௌண்ட் எதுக்குன்னா எதுக்காக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்றது பேங்க் சார்ஜஸ்க்காக பண்ணுறோம். இதில் பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் இருந்தால் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இதில் பேங்க் சார்ஜஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் இருக்குது,
அப்செட் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம பே பண்ணுறோம், எதுக்காக ரிசீவ் பண்ணுறோன்ற அக்கௌண்ட் தான் இங்கே சூஸ் பண்ணணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது அக்கௌண்டிங் என்ட்ரி கிரியேட் பண்ணுறப்போ சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணும்னா, இப்போ அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் கிரியேட் ஆகும் இதுக்கு. எப்படின்னா சார்ஜ் அக்கௌண்ட்டுக்கு சிஸ்டம் என்ன பண்ணும்னா ஆஃப்செட் அக்கௌண்ட்டை எடுத்துக்கும். டெபிட்டில் இருக்கும். ஆஃப்செட் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கும், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கும். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்போது சிஸ்டமில் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் லெஜருக்கு போகும். அப்போ போகிறப்ப கேட்குறேன். போகிறப்போ அப்செட் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கும், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் விழுவும். இதான் லெஜர் புக்கில் உள்ள ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டு டிரான்சாக்ஷன் நம்பர் நான் நோட் பண்ணல. ஸோ அக்கௌண்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் வச்சு எடுக்க சர்ச் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ண லேட்டஸ்ட்டாக இருக்கிறது இதுதான். டிரான்சாக்ஷன் நம்பர் 21041. ஓகேயா? இந்த நம்பரை மட்டும் பார்த்துக்கிட்டேன். இப்போ டன் கொடுத்துட்டு நான் ரீகன்சிலேஷன்ஸ் பேஜ் வரேன். மேனுவல் ரீகன்சிலேஷனே போகிறேன். இப்போது டாஸ்கில் நம்மளோட அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் டிரான்சாக்ஷன் டைப் வரப்போ எக்ஸ்டர்னல் சூஸ் பண்ணேன்னா, சாரி, சோர்ஸில் தான் எக்ஸ்டர்னல் சூஸ் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள். சூஸ் பண்ணி சர்ச் கொடுத்தேன்னா இந்த சைடு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த -100, இந்த சைடு -100 இருக்கா? எக்ஸ்டர்னலில் இங்கே பாருங்கள், டைப் எக்ஸ்டர்னல் நான் க்ரியேட் பண்ணேன். பேங்க் சார்ஜஸ் 100 க்ரியேட் பண்ணது. 2 இருக்கா? இங்கே நான் மைனஸ் போடவே இல்லை. பேங்க் சார்ஜ் க்ரியேட் பண்ணப்போ டெபிட் போட்டனால சிஸ்டமே நெகட்டிவில் எடுத்துக்கிச்சு. இங்கேனா நான் மைனஸ் போட்டேன், ஏன்னா நம்ம தான் பே பண்ணுறோம். அதனால் இதே நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாசிட்டிவில் இருக்கணும். அப்போது இங்கே கிரெடிட் சூஸ் பண்ணிக்கணும். கிரெடிட்ஸ் பாருங்கள், ரிசீவ் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். ரிசீவபிள்ஸ் எல்லாமே. பே பண்ணுறது எல்லாமே நெகட்டிவ்ஸில் இருக்கும். இப்போ ரீகன்சைல் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுச்சு. கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் இதான் ப்ரோ. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? கேஷ் மேனேஜ்மெண்ட் சின்ன மாடியூல், அவ்வளோதான். இதான் ஏபிஏஆர் தான் பெருசு. ஏபிஏஆர் அதுதான் 2 மாடியூல் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி தான். அசெட்ஸ் முடிச்சாச்சு, கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு ப்ரோ? ஆட்டோ ரீகன்சிலேஷன் நான் உங்களுக்கு எடுத்தேனே இப்போ ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி. அந்த செட்டப்ஸ் பண்ணல, கான்ஃபிகர் பண்ணல. அது பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாப் சப்மிட் பண்ணனா, அது சக்சீட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜில் உங்களுக்கு இருக்காது. நம்ம மேனுவலாக இப்படி கிளிக் பண்ணி பண்ணது இருக்காது. அது ரீகன்சைல் பேஜில் டிஃபால்ட்டாகவே வந்துடும். அது உங்களுக்கு நீங்களே பண்ணிங்கனாலும் இந்த இன்ஸ்டன்ஸில் ஒர்க் ஆகாது, கரெக்டாக வராது. ரியல் டைம் இன்ஸ்டன்ஸில் உங்களுக்கு கரெக்டாக இதாகும். ஆ ஆ ஓகே விஜய். மாடல் அதான் அதான். வேறு இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா விஜய்? இதுக்கு முன்னாடி எடுத்த செஷன்ஸ் அது எதுவும்? ஹலோ. ஓகே ஓகே விஜய். ஓகே. கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் அவ்வளோதான் விஜய். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா?
ஆஃப் பண்ணிட்டு. டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல விஜய்? இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. ஓகே. அவ்வளோதான் விஜய். கேஷ் மேனேஜ்மெண்ட்ஸ் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட்டு அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிளும் பேயபிள் தான். சார்ட்ட தான் கேட்கணும் கிளாஸ். ஓகே விஜய். ம். ஆ, ஓகே. பாய் விஜய். ம், ம், ம்.